ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாகலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கருவாடு தொக்கு தாங்க செய்ய போகிறேன். இந்த கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நான் இப்போ கருவாடு ஒரு எத்தனை துண்டு இருக்குது? 7 துண்டு எடுத்திருக்கேன். 7 துண்டு கருவாடு எடுத்திருக்கேன். இந்த கருவாடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் அப்படி போட்டுடலாம் கொஞ்சம். ஏன்னா இது நல்லா காஞ்சி, அதான் சொல்கிறாங்களா, காஞ்சி கருவாடாக இருக்குது. இந்த பாருங்க, மடக்க கூட முடியல, நல்லா காய வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மா தண்ணியில் போட்டு, பச்சை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவிடலாம். ஏற்கனவே நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு இதில் உப்பு இதெல்லாம் அதிகம் இருக்காது. இது வந்து நாகப்பட்டினம் எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு. இந்த கருவாடில் அந்தளவுக்கு உப்பெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு க்ளீனாகவே தான் இருக்கும். ரொம்ப மண் இதெல்லாம் அதிகம் இருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். பச்சை தண்ணியில் எடுத்து போட்டலாம். கொஞ்ச நேரம் அப்படி ஊறினதுக்கப்புறம் அப்படி கழுவி எடுத்துடலாம். இப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவாடை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் ஒன்று வந்துட்டு நல்லா பெரிய வெங்காயமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக. ஒரு நல்லா பெரிய தக்காளி, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். மிளகும் ஜீரகத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக நுணுக்கி வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், எப்போதுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல அந்த குழம்பு மிளகாத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சம், புளி ஒரு கோழி குண்டு அளவு சைஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அப்படியே உரலில் போட்டு. கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவேன். இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 கரண்டி ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ வந்து இந்த பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருக்கேன். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுறேன். இந்த கருவாடில் உப்பு இருக்காது, அதனால் நான் வந்துட்டு உப்பு போடுறேன். நீங்கள் வந்துட்டு கருவாடு செய்யும்போது அந்த கருவாடில் உப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போடாதீங்க. இதில் உப்பு இருக்காதுங்கிறதுனால தான் நான் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுடலாம். இது வதங்கிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து மஞ்சள் போடலாம். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த கருவாடையும் இதிலே போடலாம். நல்லா அப்படியே வதக்கி விடுங்க அந்த கருவாடை போட்டதில். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் எண்ணெயிலேயே. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டேன். இப்போ வந்துட்டு அடுத்து இந்த பாருங்கள், புளியை வந்துட்டு எடுத்துருந்தால கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கருவாடு வேகணும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அப்படியே மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். பாருங்கள், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டு நம்ம மேலே மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, மேலே போடலாம். மேலே போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க.
உங்களுக்கு மிளகு சீரகம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போட வேணாம், ஆனால் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போதுமே கருவாட்டு வந்துட்டு கருவாட்டு குழம்பு வைக்கும் போதும் நம்ம மிளகு சீரகம் போட்டோம்னாக்கா அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து சுட சுட சாதத்தில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ரசம் ஊற்றிக்கிட்டு இதை தொட்டு சாப்பிட போகிறேன். எனக்கு உடனடியாக இப்போ சாப்பிட்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. எப்போதுமே நான் வந்துட்டு ஏதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே அந்த கருவாடை எடுத்து போட்டு நான் வறுத்து சாப்பிட்ருவேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரியே வந்துட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி வந்துட்டு கருவாடு தொக்கு வைப்பீங்கங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.